கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காருண்ய நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டி வருகிற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாரத்திலும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை முகமுகமாய் என்பதாகும். முகமுகமாய் நான் உங்களை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக பார்க்கிறேன், நீங்கள் என்னை தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள். முகமுகமாய் நாம் சந்தித்திராத அநேகர் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பாரானால் நாம் முகமுகமாய் ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். இந்த வேதத்திலிருந்து கர்த்தர் சில நபர்களை முகமுகமாய் சந்தித்திருக்கிறார். மனுஷரோடு மனுஷர் நாம் அநேகரை முகமுகமாய் சந்திக்கிறோம். சிலரை நேசிக்கிறோம், சிலரை பகைக்கிறோம், சிலரை வெறுக்கிறோம், சிலரை விரும்புகிறோம். இப்படி மனிதருடைய சுபாவங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை முகமுகமாய் சந்திக்கிறார் என்றால் அதில் என்ன ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது, என்ன அத்தியாவசியம் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 30வது வசனம் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு ஒரு இடத்துல பிந்தி தனித்திருக்கிறான், அந்த யாப்போக்கு நதி அண்டையிலே. அப்பொழுது பொழுது விடியும் அளவும் ஒரு புருஷன் அவரோடு கூட போராடி மேற்கொள்ளாததை கண்டு அந்த தொடைச்சந்தை தொட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு விடாப்பிடியாக பிடித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவர் போய்விட்டார். உன் பெயர் என்னன்னு கேட்டார். யாக்கோபுன்னு சொன்னார், இனிமே உன் பேர் இஸ்ரவேல்னு சொல்லப்படும், நீ தேவனோடு மனுஷனோட போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சுட்டு அவர் போயிட்டார். அப்பொழுது யாக்கோபு, ஆஹா, நான் தேவனையெல்லாம் பார்த்துருக்கிறேன், முகமுகமாக பார்த்தேனே, உயிர் தப்பி இப்படி பழைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திற்கு அந்த பெயர் சுட்டுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவராகிய இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். இதில் யாக்கோபு என்பவரை கர்த்தர் நேருக்கு நேர் சந்தித்து, முகமுகமாக அப்படிங்கிறது அவரோடு ஒரு நேருக்கு நேர் சந்திப்பு, ஒரு நேருக்கு நேர் உரையாடல். இப்பொழுது இந்த யாக்கோபின் சந்ததியார் மணலத்தனையாய் பெருக வேண்டும், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். யாக்கோபு உடைய நாமம் பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த இடத்துல பெயர் சூட்டப்படுகிறது. யாக்கோபோடு தேவன் நேருக்கு நேர் வந்து சந்திக்கிறார், அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அவனுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரோ அப்படி பெருக பண்ணுகிறார். இப்போ இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் பழுகி பெருகி விருத்தியடைந்து கானான் தேசத்தை சுதந்தரித்து அந்த சந்ததியிலே பின்பு தாவீது ராஜா தோன்றி அதன் பிறகு அவருடைய சந்ததியில் அப்படியே இயேசு வெளிப்பட போகிற காலம் வந்து அதன் பின்பு அப்படியே இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இந்த ஆபிரகாமின் சந்ததிங்கிற வரிசைக்குள்ள நம்மளெல்லாம் கொண்டு வருகிற மிகப்பெரிய திட்டம் அதற்கு பின்னாடி இருக்கிறது. யாக்கோபை தேவன் நேருக்கு நேர் சந்தித்து அவருக்கு பெயரை மாற்றி அவரை ஆசீர்வதித்ததற்கு பின்னால் மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஒரு சந்திப்பு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய மிகப்பெரிய பிளான் அதற்கு பின்பதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மோடு கூட தேவன் முகமுகமாய் சந்திப்பாரான் என்று சொன்னால் நம்மை குறித்ததான மிகப்பெரிய திட்டம் இந்த உலகத்திலே வெளிப்படும். இந்த யாக்கோபு அப்படி அவரை தேடினான், முகமுகமாய் அவரை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்படியே ஏசா எதிர்த்து வருகிறான், பிரச்சனை உலகம் சூழ்ந்து வருகிறது, அதை ஃபேஸ் பண்ணணும், அதற்கு தைரியம் வேணும், அதில் ஒரு பாதுகாப்பு வேணும், அதில் பிழைக்கணும். அப்போது அந்த எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு தன்னுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு, கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தனித்து இருக்கிறான். அப்பொழுது தான் இந்த முகமுகமாய் சந்திக்கிற இந்த சந்திப்பு உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு கூட நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு அனுபவம், ஒரு தருணம் நமக்கு அவசியம்.
இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய உறவிலையும் தேவனுடைய திட்டத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்திலையும் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க தான் தேவனுக்கென்று வல்லமையுள்ள சாட்சிகளாக இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஒரு தேவ மனிதர் ஒரு தடவை சொல்லும்போது தேவனை அவங்க இயேசுவை அழுகிறவராக தரிசித்தாங்க. அந்த அவருடைய அழுகை, நீ என்னண்டே வரமாட்டாயா, உன்னை போல இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆயிரமான ஆத்துமாக்களை என்னண்டே கொண்டு வரமாட்டாயா என்கிற அந்த கண்ணீர், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தியது. அன்றிலிருந்து அவர்கள் தேவனுக்கென்று வல்லமையுள்ள ஊழியக்காரராக எழும்பியிருக்கிறார்கள். அப்போது தேவனை இயேசுவை முகமுகமாய் நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு என்கவுண்டர், அந்த அனுபவம் நம்மை அவருக்கென்று வல்லமையுள்ளவர்களாய் பராக்கிரமசாலிகளாய் எழும்பச் செய்கிறது. நம்முடைய இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற டிஜேஸ் அங்கிள் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அவங்க இயேசுவை முகமுகமாய் 3 மணி நேரம் தரிசித்தேன் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு தரிசித்த அந்த பாக்கியம், அந்த தரிசனம், அவங்க நேருக்கு நேர் இயேசுவோடு உறவாடின அந்த நேரங்கள் அவர்களை இந்தியாவுக்கு என்ன முழு உலகத்திற்கே அப்போஸ்தலனாக அடையாளம் காட்டியது. திரள் கூட்டமான ஜனங்களுக்கு தகப்பனாக வாழும்படி செய்தது. திரள் கூட்டமான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை கொண்டு செல்லும்படியான ஒரு கருவியாக அவர்களை விளங்கச் செய்தது. ஆத்துமாக்கள் மேல் மனதுருக்கம், அன்பு அவர்களுக்குள்ளே பொங்கி வழியச் செய்தது. இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நாம் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுறதுக்கு இல்லை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அவரோடு தனித்து அமர்ந்து முகமுகமாய் அவரை நேருக்கு நேர் சந்தித்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை, அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாய் நாம் புறப்பட்டு சென்று இந்த வரப்போகிற சந்ததிக்கு, இப்பொழுது இருக்கிற சந்ததிக்கு அவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பின் வெளிச்சத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. வேதத்தில் முகமுகமாய் தேவனோடு பேசி தேவனோடு சந்தித்த ஒரு நபர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மோசேயை நாம் சொல்ல முடியும். அந்த நாட்கள் எல்லாம் பிரத்யட்சமாக ஆண்டவர் வந்து மலையில் இறங்குவார். எல்லார் கண்களும் பார்க்க அவங்க மலையில் கர்த்தருடைய மகிமையின் காட்சியை பார்ப்பாங்க. அப்படியே எரிகிற அக்கினி புலம்பா அந்த மலை காட்சி அளிக்கும். அதில் கர்த்தருடைய வார்த்தை சத்தம் அப்படி இடியாய் பெருந்தொனியாய் தொனிக்கும். ஜனங்களெல்லாம் ஆடி போவாங்க, கிடுகிடுன்னு நடுங்கிற அளவுக்கு அது மகா பயங்கரமான காட்சியாக இருக்கும். இப்படி பிரத்யட்சமாக ஜனங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்தில் எழுந்தருளினதை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. இதை இன்னும் க்ளோஸாக போய் மோசே என்கிற தேவனுடைய மனிதன் அவரோட தனியாக உட்காந்து அவரோட நிறைய பேசி அவருடைய விரலினால் எழுதப்பட்ட அந்த 10 கற்பனை, அந்த உடன்படிக்கையின் கற்பலகையெல்லாம் நம்மக்கிட்ட தூக்கிட்டு வந்து இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. பாருங்க, கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர், கோடானு கோடி நட்சத்திர கூட்டங்கள், அப்படியே திரளான மிருக ஜீவன்கள், மனித ஜாதிகள் எல்லாம், முழு உலகம், அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் படைத்த ஆளுகிற அவ்வளோ பவர்ஃபுல் காட் அவரோட சாதாரண ஒரு மனிதனோட, ஒரு அதிகாரியோட உட்காந்து பேசுகிற மாதிரி மோசே முகமுகமாக உட்காந்து பேசியிருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இது வாசிக்க எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு இடி சத்தம், மின்னலோட வெளிச்சம், அப்படியே இயற்கையோடைய அந்த செயல்பாடு, அதெல்லாம் யோசித்து பார்த்தா அதையெல்லாம் படைத்த தேவன், அதையெல்லாம் ஆளுகிற தேவன் மின்னலை அனுப்புகிறாராம். அவர் தான் காற்றை தமது பண்டசாலையிலேருந்து கட்டளையிடுகிறாராம், போய் வீசிட்டு வா அப்படின்னு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, கடல் அலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவ்வளோதான், இதுக்கு மேலே போகாத, இறையாத, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் கண்ட்ரோல் பண்ணுகிற அவ்வளோ பெரிய காடு. அவர் உட்காந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசுகிற மாதிரி மோசையோட
முகமுகமாக உட்காந்து பேசினாராம். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். இப்படி அப்படி ஒரு எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே ஆண்டவர் இருந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். இனி இதே மாதிரி தான் கிதியோனுடைய ஆண்டவர் முகமுகமாக தரிசனமாக இருக்கிறாரு, அவனோட பேசியிருக்கிறார். ஐயோ, நான் ஆண்டவரை நேர்லையா பார்த்துட்டேன்னு சொல்லி அவரே பயந்து நடுங்கியிருக்கிறாரு. அப்போது நாம் கூட அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாத அந்த காலம், குறிப்பிட்ட திட்டங்களுக்காக செயல்களுக்காக கர்த்தர் இறங்கி பேசுவார், எழுந்தருளி போவார். இப்படிப்பட்ட காலத்தில் பிரத்யட்சமாக ஜனங்கள் பார்க்கத்தக்க அந்த மேகஸ்தம்பத்தில், அந்த அக்னி ஸ்தம்பத்தில் அப்படியே கர்த்தர் இறங்கி இருக்காரு பாருங்க. அதற்கு பிற்பாடு இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவரோட சீஷர்களோடு, அவரோட சிநேகிதரோடு அவர் ரொம்ப நெருக்கமாக அவர் பேசினார், அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களோடு உறவாடினார், அவர்களோடு சம்பாஷணை செய்தார், போதனை செய்தார். இதெல்லாம் முடித்து இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி நமக்காக அவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கம், அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற அந்த திட்டம், நம்மை ரட்சிக்கிற அந்த மீட்பின் திட்டம் நிறைவேற்றி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு பாருங்க, நிறைய பேருக்கு தரிசனம் அவர். அதுக்கப்புறம் அவர் இருந்த சரீரம் வேற, அதற்கு முன்பு இருந்த சரீரம் வேற. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இருந்த சரீரம் மகிமையின் சரீரம். அதனால தான் பாருங்க, மரியாள்கிட்ட கூட ஒரு பேசிட்டு இருக்கும்போது அவர் அவர் இயேசுதாங்கிறது அவளுக்கு தெரியல. அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இயேசுவை எங்கே வச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. அப்போது உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் மகிமையின் சரீரமாக இருந்தது. அப்படி தோற்றத்தில் அந்த சரீரத்தில் இயேசு நிறைய பேருக்கு தரிசனமானார். தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். எம்மாவு போன சீஷர்களோடு கூட நடந்து போயிட்டே இருந்தார். அவங்களும் கண்டுபிடிக்கல பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் அப்பத்தை பிக்கும் பொழுது தான் அவர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. அவர் மீன் பிடித்து கொண்டிருந்த சீமோனுக்கு தரிசனமாகிறார், பூட்டி கொண்டிருந்த அறையில் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார், எண்ணற்றவர்களுக்கு தரிசனமாகிறார். அதற்கு பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பவுலும் எழுதுகிறார். ஒரு முறை நான் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது, நான் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் எனக்கு போதாது, அதற்கு மேலே உங்களோடு நெருங்கி பழகிற அனுபவம் எனக்கு வேணும். நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களோட பேசணும், என்ன குறித்த உங்கள் திட்டத்தை நான் அறியணும், உங்கள் இருதய எண்ணங்களை நான் தெரிஞ்சுக்கணும், அதற்கேற்றாற் போல ஒரு வாழ்க்கை தான் நான் வாழணும், உங்கள் நினைவில் இருக்கிற அந்த வாழ்க்கை தான் நான் வாழணும், எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் பல வருடங்களுக்கு முன்பு அதிகாலை நேரம் காத்திருந்த பொழுது இதே போல ஆண்டவர் ஒரு தோட்டக்காரனை போல எனக்கு தரிசனமானார். அவருடைய கையிலே ஒரு பெரிய விதை தானியங்களை விதைக்கிற அந்த பெட்டி இருந்தது. நான் அந்த தரிசனத்தில் அவரை பார்த்தபோது என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, இந்த குறிப்பிட்ட தோற்றத்தில் இருக்கிறவர் இயேசுவை குறிக்குது அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பெரிய பெட்டி இருந்தது, அது நிறைய விதை தானியம் இருந்தது. அவர் அதை விதைக்கிறவர், ஒரு பக்கம் அதை விதைக்கிறவராக காணப்பட்டார், இன்னொரு பக்கம் நன்றாக வளர்ந்து பச்சை பசேல் என்று இளம் தளிராக இருந்த நெற்கதிர்கள் இருந்தது. அது ஒரு பெரிய வயல் காடு போல தெரிந்தது. அப்போது அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்னை குறித்த தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும், இது போன்ற ஒரு விதைக்கிற பணியை, ஆத்துமாக்களுக்குள்ளே வசனங்களை விதைக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதையும் அது எனக்கு தெளிவாய் காட்டிற்று. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் புறப்பட்டு சென்று தைரியமாக வசனங்களை பேசும்படி, கேட்கிற எந்த ஆத்துமாவுக்கும் வார்த்தைகளை பக்குவப்படுத்தி கொடுக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பேசணுன்னாலே பயம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் வாய் திறக்க 6 மாதம் ஆகும்னு. எந்த கெஸ்ட் வந்தாலும் முன்னாடி நிற்க முடியாது, பயப்படுவேன். யார் என்ன கேட்டாலும் அதற்கு வாய் திறந்து பதில் வராது, பயப்படுவேன். அப்படிப்பட்ட சுபாவத்தில் இருந்த என்னையும் அதான் ஆண்டவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறாரு, ஞானமற்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்கிறாருங்கிறது ரொம்ப உண்மை. அப்படி தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த தரிசனத்தை கொடுத்து அவர் ஒரு சந்திப்பு அவரோடு
இதை ஏற்படுத்தின பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய விதத்தில் கர்த்தர் பேசுகிறத, கர்த்தர் ஜனங்களோடு கூட இடைபடுகிறத, ஜனங்களுக்கு ஆறுதலையும் பக்தி விருத்தியையும் புத்தியும் உண்டாக கர்த்தர் பேசுகிறத நான் பார்க்க முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கர்த்தர் நம்மோடு கூட ஒரு 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 சந்திப்பு, உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தில். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம், அருணோதயமாக இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். இந்த சந்திப்பில் முகமுகமாய் அல்லது ஒரு தரிசனத்தில் அல்லது ஒரு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுதல் மூலமாக நிறைய பரிசுத்தவான்கள் இயேசுவை பார்த்துருக்காங்க. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆசையாக இருக்குல்ல, நானும் ஏசப்பாவை பார்க்கணும், நானும் முகமுகமாக அவரோடு உட்காந்து பேசணும், என்னை குறித்து இந்த உலகத்தில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு நானும் தெரிஞ்சுக்கணும், சரியாக அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும் சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கல்ல. ஏன்னா அந்த உலகத்தில் என்னதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருந்து ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னே அறியாமல் நமக்குள்ள ஒரு சுய சித்தம் இருக்கும். அது சொல்கிறபடியே வாழ்ந்துட்டு இருந்தோன்னு சொன்னால், கடைசி நாளில் கர்த்தர் வரும் பொழுது கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் நான் உங்களை அறியேன், எனக்கு தெரியலாம் பாரு ஆண்டவரே, நான் தான் உங்கள் வேலையை தானே செஞ்சேன் அப்படின்னா, அப்படியா நான் சொன்ன வேலையை செஞ்சியா அப்படிங்கிறது ஆண்டோடைய கொஸ்டினாக இருக்கும். அப்போ அவர் சொன்ன வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் பக்கத்தில் அமர்ந்து அவரோடு நேருக்கு நேர் ஒரு சந்திப்புக்குள்ளே வரும்பொழுது தான் அவருடைய இருதயம் என்ன, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஆண்டவர் கடைசி நாட்களில் நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்க, நீங்கள் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போது நம்முடைய சுய சித்தம்னு ஒன்று இருக்குது, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தம்முடைய சித்தத்தை நமக்கு நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துவார். இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே இந்த அனுபவத்தை தர போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமையெல்லாம் நம்ம இப்போ எப்படி பார்க்குறோமா? கண்ணாடியில் நிழலாட்டமாக பார்க்குறோம். பாருங்கள், கண்ணாடி நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. நம்ம முகம் எப்படி இருக்குது, நம்ம தலை களைஞ்சிருக்கா சீராக இருக்கா, நம்ம முகம் பிரைட்டாக இருக்கா டல்லாக இருக்கா, நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது, எல்லாம் நேர்த்தியாக இருக்குதா களைஞ்சிருக்கா, எல்லாம் கண்ணாடி நமக்கு காட்டுது. கண்ணாடியில் போய் நம்முடைய புறம்பான தோற்றத்தை சரி செய்துக்கிடலாம். ஆனால் நம்முடைய உள்ளான தோற்றத்தை சரி செய்கிறதுக்கு தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, இந்த வேதம்ங்கிற கண்ணாடியில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமா சரீரம், இதெல்லாம் குறித்த ஒரு 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 படத்தை நிழலாட்டமாக பார்க்குறோம். இன்னும் நம்ம முகமுகமாக பார்க்கலையாம், இன்னும் நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் நிறைய அறிந்து கொள்ளலையாம். நம்ம அறிந்து கொண்டதே ரொம்ப கொஞ்சமாக. இது இன்னுமே கொஞ்சம் கூட ஆண்டவரை பற்றி அறியாதவங்களும் இருக்கிறது எவ்வளோ துன்பமான துக்கமான சம்பவம். ஆண்டவரை பற்றி அறிகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம்ங்கிற கண்ணாடி எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்காக இரத்த வேர்வை சிந்தி நம்முடைய முன்னோர்கள் இந்த வேதத்தை நம்முடைய மொழியில் அவரவர் மொழியில் வாசித்து புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக மேலை நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்த மிஷினரிகள் அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு கண் விழித்து கஷ்டப்பட்டு வேதத்தை நம்ம மொழியில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்நிய மொழியில் இருந்தனா இந்த கண்ணாடியில் பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்களேன், கண்ணாடி மழுங்கலாக இருந்தாலோ அது சரியில்லாமல் இருந்தாலோ நம்ம அதில் சரியாய் பார்த்து கொள்ள முடியாது. அப்போது அந்த வேதம்ங்கிற கண்ணாடியை நம்ம கையில் அவரவர் கையில் கொடுக்கறதற்கு நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடுகளும் பிரயாசங்களும் அதிகம். இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்த தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் எழுதினார்கள். ஒரு தடவை பவுல் இந்த பிலிப்பியர் நிறுவத்தை எழுதும்போது நான் அதை குறித்து வாசிக்கும் பொழுது
நம்முடைய கண்கள் கலங்கணும். அந்த அளவு அவருடைய கைகள் விலங்கிடப்பட்டு கூரிய ஆணிகள், முட்கள் போன்ற ஊசி போன்ற அந்த அமைப்பு அந்த விலங்குக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கும். அவருடைய கை அசைவற்று இருந்தால் மாத்திரமே பத்திரமா இருக்கும். ஆனால் அப்படி விலங்கு போடப்பட்ட கையையும் பயன்படுத்தி அவர் நிருபங்களை எழுதினார். பிலிப்பியர் நிருபம் அப்படி எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். எழுத 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 அந்த ஒவ்வொரு அசைவும் அந்த கூரிய ஆணிகளால், ஊசிகளால் காயப்படுத்தப்பட்டு இரத்தம் சொட்டுகிற அந்த ஒரு கடினமான பாதைகளின் வழியாக தான் இந்த கண்ணாடியை நம்ம பெற்றுக்கொண்ட நாம் இந்த கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்குறோமா? நம்முடைய இருதயத்தை பார்க்குறோமா? நம்முடைய சுபாவத்தை பார்க்குறோமா? இந்த வேதம் நமக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் நமக்கு ஒரு ஜீவனுள்ள தேவனை கற்றுக் கொடுக்கிறது, ஒரு இரட்சகரை காட்டுகிறது, ஒரு ஆவியானவரை காட்டுகிறது, நம்மோடு வாசம் பண்ணி நமக்குள்ளே தங்கியிருந்து நம்மை வழிநடத்துகிற, சீரான செம்மையான இடராத பாதையிலே நம்மை வழிநடத்துகிற, நமக்குள்ளே பெற்றிருக்கிற ஒரு கடவுளை இது காட்டுகிறது. இது காட்டுகிற அதை கொஞ்சமாவது அதை கவனிக்கிறோமா? அதை பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறோமா? இதெல்லாம் இந்த கண்ணாடி இதுவே நமக்கு காட்டுறது. நம்முடைய மனித அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாத அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கர்த்தர் யாரு, அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய சிருஷ்டிப்பு என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, உங்களை என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நடத்துதல் என்ன. நிறைய நேரங்களில் கர்த்தருடைய நடத்துதலை நம்முடைய மனித அறிவால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோன்னு நினைப்போம். ஆனால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் திட்டமிட்டபடி சரியாக தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது இதெல்லாம் இந்த வேதம்ங்கிற கண்ணாடி நமக்கு காட்டுதே. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்கிறவர்களாக இருப்போம். வேதம் நமக்கு காட்டுகிற இந்த எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்போ நம்ம பரலோகத்துக்கு போகிறவங்களா இருப்போம், எப்போ நரகத்துக்கு போகிறவங்களா இருப்போம், எப்போ நம் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறோம், எப்போ நம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் இந்த புறம்பான அழிந்து போகிற சரீரத்துக்குரிய வாழ்க்கையை பற்றியே கவலைப்படுகிறதுலையே நம்முடைய காலங்களை எல்லாம் கழித்து போடுவோமானால், இந்த கண்ணாடியை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்காது போய்விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அர்த்தமற்றதாகவும் வீணானதாகவுமே முடிஞ்சு போகும். கண்ணாடியில் டெய்லி பார்க்குறோம்ல, டெய்லி எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறோம். ஏன் நேற்று இருந்த முகம் தான் இன்றைக்கி இருக்குது, ஆனால் ஏன் டெய்லி பார்க்குறோம்? டெய்லி தினம் தினம் நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குறோம், அழகுபடுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம், இன்னும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா முயற்சிகள் எடுக்கிறோம். முக அழகுக்காக செலவு செய்கிறோம், சிகை அலங்காரத்திற்காக செலவு செய்கிறோம். அதுக்கு நேரம் எவ்வளோ கொடுக்குறோம், பணம் எவ்வளோ கொடுக்குறோம். அழிந்து போகிற வெளி தோற்றத்துக்கு இவ்வளோ செய்வோன்னு சொன்னால், உள்ளான அழிந்து போகாத ஆத்மா நமக்குள்ளே இருக்கே, விலையேற பெற்ற ஆத்துமா, ஒருபோதும் அழியாத நித்தியத்தை உடைய ஒரு ஆத்துமா நமக்குள்ளே இருக்குதே, அந்த ஆத்துமாவில் அலங்காரம் பெறுறதுக்கு, அந்த ஆத்துமாவை சரி பண்ணுறதுக்கு இந்த வேதம்ங்கிற கண்ணாடி எடுத்து பார்க்க மாட்டேங்கிறமே. ஏதோ ஒரு நேரம், சில நேரம் பார்க்காத நாட்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தால், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லாம் சரியாக தான் இருக்கும், எனக்கு வேதம் என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. வேதம் மனசுக்குள்ளே இருக்கிறது உண்மைதான். ஆனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை, நமக்கு சரியான பாதை காட்டுகிற அந்த வார்த்தை கையிலே நம்ம கொண்டு செல்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நாம் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் நாம் ஒருவேளை இந்த வேதத்தை கையில் தூக்கி எடுத்து கொண்டு போக முடியாத நாட்கள் கூட வரலாம். இருள் சூழும் காலம் இனி வரலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற அருளுள்ள நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே. திறவுண்ட வாசல் இப்பொழுது நமக்கு இருக்கிறது. வாசல் அடைக்கப்படும் முன் இந்த வேதத்தின் வசனங்களை எடுத்து நம்மை சரி செய்வதோடு மாத்திரமல்ல, அநேகருக்கு இந்த கண்ணாடியை காட்டி, நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்கள சரி பண்ணுவோம். முகத்தை பாரு, கண்ணாடியில் பாரு, உன் முகம் எப்படி இருக்குன்னு பாரு, இது சரியா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை கொடுப்போம்ல. அதே மாதிரி என்னதான் அடுத்தவங்க பார்த்து சொன்னாலும் நமக்கு நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்தா தானே திருப்தியாக இருக்கும். அதுபோல் ஆண்டோடைய வார்த்தைங்கிற கண்ணாடியில்
நம்முடைய உள்ளான மனிதன்கிற முகத்தை, மனிதனுடைய முகத்தை, ஆவிக்குரிய முகத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கை மெருகுள்ளதாக, அழகுள்ளதாக, வசனத்தின்படி அப்படியே நம்ம சரி செய்ய இன்னும் அது பலனுள்ளதாக, இன்னும் அது ஓங்கி வளருகிறதாக, இன்னும் அது கனி கொடுக்கிறதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்க. அன்றைக்கு இந்த வேதம் அருளப்படுகிற காலங்களுக்கு முன்பதாக கர்த்தர் பிரத்யட்சமாக இறங்கினார், தரிசனமானார், நேருக்கு நேர் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினார், நேருக்கு நேர் ஜனங்களோடு அவருடைய மகிமையை கண்ணார கண்டார்கள். ஆனால் அதன் பின்பு இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய நாட்களில் நாம் அவரோடு கூட சந்திப்பு இருந்தது. அதன் பின்பு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வேத வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரினால் தேவ மனுஷர் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நேருக்கு நேர் தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிற இந்த தேவ வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதம் நமக்கு கண்ணாடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முகத்தை சரி செய்கிற, வெளி அமைப்பை சரி செய்கிற கண்ணாடியை போல நம்முடைய உள்ளான வாழ்க்கையை சரி செய்கிற இந்த கண்ணாடியை கொண்டு அவரோடு நேருக்கு நேர் உறவாடுகிற, சம்பாஷிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் வழக்கமாக்கி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ வெற்றியுள்ளதாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்கும் தெரியுமா? ஒன்னொன்றுக்கும் நீங்கள் போராட வேண்டாம், ஒன்னொன்றுக்கும் நீங்கள் அதற்கு ஒன்னொன்றுக்கும் நீங்கள் அதோடு கடந்து கஷ்டப்பட வேண்டாம். சூழலோட கர்த்தர் கிருபையாய் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த அவரோடு சந்திக்கிற அந்த அனுபவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன், எங்களை சந்திக்கிற தேவன், முகமுகமாய் நேருக்கு நேர் ஆண்டவரை சந்திக்கிற தேவன். அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தூதர்கள் ஆண்டவரை வந்து சந்திச்சிருக்காங்க அப்பா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேரை நீங்கள் விரும்பி போய் சந்திச்சிருக்கீங்கப்பா. இப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்கிறீங்க ஆண்டவரே, தரிசனங்கள் மூலமாக சந்திக்கிறீங்க. சிலரை நீங்கள் ஆவியிலே உமக்குள் மறுரூபப்படுத்தி உம்முடைய உள்ளான ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய், நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களோடு அப்படி ஒரு சந்திப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஆயிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உம்மோடு உள்ள சந்திப்பை பெற்றுக்கொள்ளணும், அடிக்கடி உங்களை சந்திக்கணும், எப்பொழுதும் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நானும் என் தேவனை சந்திக்கணும், இந்த சந்திப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் போடப்படுவதாக ஆண்டவரே. ஆலயத்தில் நீங்கள் சந்திங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் வேதம் வாசிக்கும் போதே சந்திங்க ஆண்டவரே. அவங்க வீடுகளில் தனிமையாக இருக்கும் பொழுது சந்திங்க. அவங்க தேவையோடு, துன்பத்தோடு, பிரச்சனையோடு ஆண்டவரே கடினமான பாதைகளை போகும்பொழுது அவங்கள சந்திங்க ஆண்டவரே. உங்கள் சந்திப்பு அவர்களுக்கு கிடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் உம்மோடு சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பமாக ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nizari,